அவன் ஒரு கால்பந்து வீரர் மட்டுமல்ல, அவன் ஒரு பிராண்டு. அவன் ஒரு சாதனை இயந்திரம். வறுமையில பிறந்த ஒரு சிறுவன் உலகின் மிக பிரபலமான கால்பந்து விளையாட்டு வீரனா மாறினான். அவன் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிப்ரவரி 5, 1985 ஒரு சிறு குழந்தையா ரொனால்டோ ஒரு ஏழை குடும்பத்துல பிறக்கிறான். தந்தை நகராட்சி தோட்ட பணியாளர், அம்மா சமையல் உதவியாளரா வேலை பார்த்துட்டு வராங்க. சிறு வயதா இருக்கும்போது ரொனால்டோவுக்கு பெரிய வீடு ஒன்றும் இல்லை. ஒரே அறையில குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் உறங்க வேண்டிய சூழ்நிலை. ரொனால்டோ பள்ளி பருவத்துல படிப்பும் கவனமும் ரொம்ப குறைவாகவே காணப்படுறாரு. ஆனா கால்பந்து ஆர்வமும் வேகமும் அவர் மனசுல துடிப்பா இருக்கு. படிப்புல நாட்டம் இல்லாத ரொனால்டோ தன்னோட 8 வயசுல உள்ளூர் கிளப்ல விளையாட சேர்றாரு. தன்னோட 12 வயசுல ரொனால்டோ மெடிராவை விட்டு லிஸ்பனுக்கு தனியா சென்று ஸ்போர்ட்டிங் சிபி அகாடமில சேர்றாரு. ஒரு 12 வயது சிறுவன் குடும்பத்தை விட்டு 1000 கிலோமீட்டர் தூரம் செல்றான். ஆமா, அந்த நாள் ரொனால்டோ அழுதுகிட்டே போனான். என்னதான் அவன் முகத்துல அழுகை இருந்தாலும் அவன் மனசு எல்லாம் கால்பந்துல நாம ஒரு பெரிய ஆளா ஆகணும்னு. 15 வயசா இருக்கும்போது ரொனால்டோவுக்கு இருதய நோய் கண்டுபிடிக்கப்படுது. மருத்துவர்கள் எல்லாம் கால்பந்து வாழ்க்கை அவ்வளவுதான், முடிவாயிடுச்சு, இனிமேல் இவரால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா ரொனால்டோவுக்கு தெரியும் இது முடிவில்ல, என்னால மீண்டு வர முடியும்னு. சர்ஜரி செய்யப்படுது. சில வாரங்கள் கழித்து ஃபீனிக்ஸ் பறவை போல ரொனால்டோ மீண்டும் பயிற்சிக்கு வராரு. ரொனால்டோ தன்னோட வாழ்க்கையில ஒரு நாளும் என் வாழ்க்கை கடினம்னு எங்கேயுமே சொன்னதில்லை. 2003 ஒரு நட்பு போட்டியா ஸ்போர்ட்டிங் சிபி வர்சஸ் மான்செஸ்டர் யுனைடெட், இந்த போட்டியில கலந்துகிட்ட ரொனால்டோ அபிரிதமா விளையாடுறான். அவனோட திறமையை பார்த்த சார் அலெக்ஸ் ஃபெர்குசன் அதிர்ச்சி அடைந்து பார்க்கிறார். எப்படி இந்த வயதுல இவன் இவ்வளவு திறமையா விளையாடுறான்? அந்த போட்டியில ரொனால்டோவோட திறமையை பார்த்த சார் அலெக்ஸ் ஃபெர்குசன், எப்படி இந்த ஒரு சிறுவன் இப்படி ஒரு விளையாட்டை விளையாட முடியும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்த வாரமே ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெடுக்கு ஒப்பந்தமும் செய்யப்படுறாரு. அங்கதான் தலைவர் ரொனால்டோ அவனோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். 3 பிரீமியர் லீக் டைட்டில், ஒரு சாம்பியன் லீக் 2008. 2008ல பேலன் டியோர் அவார்டையும் வெல்றான் ரொனால்டோ. ஒரு சாதாரண சிறுவன் உலகம் தரம் வாய்ந்த சூப்பர் ஸ்டாராக மாறின தருணம் அதுதான். கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2009 ரியல் மேட்ரிட் அணிக்காக விளையாட ஆரம்பிக்கிறாரு. அங்க ஒரு புது அத்தியாயத்தை எழுதுறா இந்த ரொனால்டோ. 9 ஆண்டுகள், 450 கோல்கள், 4 சாம்பியன் லீக் டைட்டில்ஸ், 4 பேலன் டியோர் அவார்டு. புகழ்பெற்ற ரொனால்டோ த கோட்னு எல்லாராலையும் அழைக்கப்பட்டு பார்க்கப்படுறான். கால்பந்து வரலாற்றுல ரொனால்டோ வெர்சஸ் மெஸ்ஸின்னு ஆரம்பிச்ச தருணம் அது. ரொனால்டோ விளையாட்டுல வேகம், பவர், ஃப்ரீ கிக்ஸ், கிளட்ச் கோல்ஸ், சாம்பியன் லீக் கிங்னு ரசிகர்களால பல பெயர்களை கொண்டு அழைக்கப்பட்டான் ரொனால்டோ. பல வருடங்களா ரசிகர்கள் மத்தியில விமர்சனமாகிட்டு வந்த ரொனால்டோ கிளப் லெஜெண்டா தான் இருக்காரு. நாட்டுக்காக என்ன செஞ்சாருன்னு பலரால பேசப்படுறாரு. 2016 யூரோ கப் ஃபைனல்ல ரொனால்டோ காயமடைந்து ஸ்டேடியத்திலேயே ஒரு கோச்சாக செயல்பட்டு போர்ச்சுகலுக்கு வெற்றியும் தேடி தராரு. 2021 யூரோ ஆல் டைம் டாப் ஸ்கோரராகவும் ரொனால்டோ இருக்காரு. 2023 உலகில் அதிக இன்டர்நேஷனல் கோல்கள் அடித்த வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். 2018 ஜுவென்டஸ் எஃப்சிக்காக சீரிஸ் ஏ டைட்டில். 2021 மீண்டும் மான்செஸ்டர் யுனைடெட். 2023 அல் நசர் எஃப்சி. சவுதி லீக்கு உலக கவனம் கொண்டு வந்தது ரொனால்டோ அல் நசர் அணிக்கு சேர்ந்த பிறகு. உலகின் ரிச்சஸ்ட் அத்லெட் லிஸ்ட்ல ரொனால்டோ இடம்பெறாரு. பல பிசினஸ் வெஞ்சர்ஸ், CR7 பிராண்ட், லக்ஸரி கார், பிரைவேட் ஜெட். ஆனா எவ்வளவுதான் ஆடம்பரமும் வசதியும் பணமும் இருந்தாலும் குழந்தைகளுக்காக மருத்துவ உதவியும், கேன்சர் பேஷண்ட்களுக்கு உதவியும், ரத்த தானம் அளிக்கிறதுலயும் பல நேரத்துல போனஸ் பணத்தை சேரிட்டிக்கு வழங்கியிருக்காரு ரொனால்டோ. கிறிஸ்டியானோ ரொனால்டோ டேலண்ட் மட்டும் இல்ல, டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, இது அனைத்துக்கும் ஒரு முகனா அது ரொனால்டோ தான். ஒரு சிறுவன் உலகின் மிகப்பெரிய விளையாட்டு சின்னமா மாறுறான். டேலண்ட் வித்தவுட் ஹார்ட் ஒர்க் மீன்ஸ் நத்திங். இதுதான் ரொனால்டோவின் கதை. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.